ஹாய் வணக்கம் மக்களே. உடல்நிலை ரொம்ப முடியல. ஒவ்வொன்றும் நினைக்க நினைக்க ரொம்ப ஒரு மைண்ட் எப்படியோ ரொம்ப முடியலைங்க. அவ்வளோதான் சொல்லணும். என்னால சொல்லக்கூட முடியல. மனசுக்குள்ள அவ்வளோ வலி வருது. எப்படி சூர்யா உனக்கு மனசு வருது? இப்படி எல்லாம் பண்ணிட்டு அழுக வச்சுட்டு லைவ்ல என்ன ஹெல்ப் பண்ணுங்கள பாவம் அப்படின்னு பண்ணதுக்கு அவ்வளவு தூரம் ஒரு ஒரு கொடூரமான ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு பேசிட்டு எப்படி நடிக்கிற? நடிச்சு நல்லா என்னென்னலாம் ஃபார்மாலிட்டி போடுறீங்க? பாவம் எனக்கு வருமா? வந்தா பாத்துக்கலாம். சரியா? எனக்கு வருதா இன்னும் உனக்கு வருதான்னு பாப்போம். நான் இன்னும் அழுதுகிட்டு தான் இருக்கிறேன். ஒவ்வொரு வீடியோவும் நீ குடுத்து போட சொல்லிட்டு சாட்ல அந்த சௌமியா அப்பா பர்த்டே அந்த வீடியோ நான் கேட்டனா? சொல்லு. பெரிய என்னமோ கேக் வாங்கினேன் கொண்டாடினேன். சினிமா கூட்டு போய் இவ்வளவு செலவாயிருச்சு அவ்வளவு செலவாயிருச்சு வெங்காய கருப்பி நீ எல்லாம் சொல்றேன். என்ன மயத்துக்கு எனக்கு கொடுத்த? எனக்கு யூடியூப் பத்தி அவ்வளவு தெரியாது. நீ என்னென்னலாம் தில்லுமுள்ளு வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு இந்த உலகத்துக்கு அத்தனை பேருக்கு தெரியணும். சரியா? மனசு நொந்து போய் எனக்கு என்ன பண்றது தெரியாம படுத்து அந்த டென்ஷன்ல படுத்து வீடெல்லாம் ஒண்ணுமே கிளீன் பண்ணல. ஆக்சுவலி சாப்பாட்டு கூட சாப்பாடு இல்ல எனக்கு. போய் வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வர முடியல என்னால தெம்பில்ல. காமெடிற அடி போட்டுரு போ. இந்த மாதிரி இருக்கும்போது ஏன் இப்படி எல்லாம் உனக்கு ஒரு கொடூரமான மைண்ட் அப்படி வருது வேலை செய்ய? எல்லாத்துக்கும் காப்பிரைட் கொடுத்தது நீதான். உன்னுடைய வீடியோஸ் எதாவது இருந்துச்சுனோ அத்தனைக்கும் காப்பிரைட் நீ கொடுத்துருக்குற. 2 நாளைக்கு முன்னாடி தெளிவால எடுத்து பார்த்தாச்சு. ஓகே. நீ என்ன சொன்ன மானிட்டேஷன் 100% உங்க சேனலுக்கு ஆகாது அப்படின்னு போயிட்டு போகுது. சரியா? போயிட்டு போகுது. அதனால அதுல வர்ற வருமானத்தை வச்சு நான் சாப்பிடணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? உனக்கு வந்து கிட்டத்தட்ட 50,000 செஞ்சேன். நாசமா போன மட்டும் நீ விளங்குவியா முதல்ல நீங்க? அவ்வளவு தூரம் உதவி பண்ணவங்கள என்னையவே திருப்பி செருப்புல அடிப்பேன், செய்வையில அடிப்பேன். தொடப்பு காட்டு யூடியூப் காரர் என்ன கேட்டு மெயில் பண்ண உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்ததுன்னு கேக்குறாங்க. அந்த மெயில் அனுப்பிச்சு விடுவோம் உனக்கு. என்னதான் பிரச்சனை உங்க சேனலுக்கு? என்னதான் இப்படி பிரச்சனை வந்துச்சு? இப்ப நான் என்ன பதில் சொல்ல முடியும்? மெயில் போட்டு பண்ணி பார்க்க முடியும் இருக்குதா? ஏதாவது பண்ண முடியுமா? சொல்லு. மானிட்டேஷன் வருது வராம போதும். சில இதெல்லாம் பாராட்டி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இந்த வயசுல இந்த மாதிரி போட்டிருக்காங்க. எல்லாமே மெயில் இருக்குது. ஏன் இவ்வளவு தூரம் அனுப்பிச்சு விட்டாங்க அப்படின்னா ஒரு வீடியோ போட்டேன்னா அதுக்கு எனக்கு உடனுக்குடனே மெயில் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. காப்பிரைட் உழுகுதா இல்ல எப்படி வருது அப்படின்ட்டு. மனசு எப்படி வந்துச்சு உனக்கு? 2 பிள்ளைகளை வச்சு உனக்கு வெக்கம் இல்ல? அக்கா பசனை கட்டிட்டு வெக்க மாட்டோம்டா. சொன்னா திட்டினா சொல்ற. பாவம் போயிட்டு போறதா நான் இது கம்ப்ளைண்ட் சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணது கூட யாமினி சொன்னதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன்ல. திரும்ப திரும்ப நான் போய் கேட்டேன். அவங்க வந்து ஓபன் பண்ணி விடல. அவங்க ரூல்ஸ் அவங்களுக்குறாங்க. நான் ஒன்னும் பண்ண முடியாது அதுக்கு மேல. நீ என்ன சொன்ன? போய் சும்மா சொல்லுங்க. சும்மாதான் நான் சொன்னேன். போய் கேஸ் கொடுத்தேன். உன் முகருக்கு அப்படி சொல்லணும் நானு. வருது என் வயசுக்கு நம்ம போய் சொல்லுனாடி. நான் கேட்கற தெரியாம. அந்த மாதிரி தெரியுதா நீ பார்த்தா? எந்த லெவல் இருக்குன்னு பாரு மூஞ்சி முகரையும். அந்த இதுல டென்ஷன் என்ன? உன்னால அந்த போனுக்கு ஒரு அடி கிடைக்குதுப்ப. டென்ஷன் அவ்வளவு டென்ஷன் பண்ணி விட்டுட்டு இருக்க நீ. வீடியோ நான் கொடுக்க சொல்லி கேட்டனா? ஏதாவது ரிக்வெஸ்ட் பண்ண ஐயோ சூர்யா ஒரு 10 வீடியோ கூட நான் போட்டு பழிச்சுன்னு கேட்டனா? வீடியோ எல்லாம் கொடுத்துட்டு என்ன மைத்துக்கு நீ காப்பிரைட் கொடுத்ததுக்கு? அன்னைக்கு இல்லைன்னு சொல்ல. இப்ப ப்ரூஃப் காமிக்கிறேன் என்ன பண்ணுவ? சொல்லு. நாடு செக் போய் ப்ரூஃப் காமிச்சிட்டா? அறிவு கேட்ட மூதேவி. நீ எல்லாம் நான் ஒன்னு சொல்றேன் பாரு சத்தியமா நீங்க உயிரியுள்ள வரைக்கும் இப்படி பிச்சை எடுத்த வாழணும் அடுத்தவங்க. நீயா சம்பாரிச்சு நிம்மதியா வீடு கட்டி வாசிக்கிட்டு வாழவே மாட்ட. உன் பிள்ளைகளுக்கும் இருக்குதோ இல்லையோன்னு நீ வளர்த்த முடியும். ஒரு கம்பீரமா நான் நல்லா இருக்கிறேன், நம்ம பிள்ளை நல்லா இது பண்ணி செட்டில் பண்ணி அப்படின்னு நீ வாழவே முடியாது. உன்னுடைய சரித்திரமே அவ்வளவுதான். சரியா? எப்ப ஒருத்தருக்கு வந்து நம்பிக்கை துரோகம் பண்றியோ நீ என்னைக்கு விளங்க மாட்ட. சரிம்மா? அந்த வீடியோ எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10 வீடியோ 8 வீடியோ மொத்தம் கொடுத்துருக்குற. ஏன் அவ்வளவு சூர்யா பத்தி புரிஞ்சுக்கங்க மக்களே. அவ பண்ணது அனைத்தும் எனக்கு ரொம்ப மோசமான இதுல பண்ணி விட்டா. அப்படி அந்த வீடியோல நான் கேட்கவே கிடையாது. அவளா கொடுத்தா அப்படி போடுங்கட்டு நான் யதார்த்தமா நம்பித்தான் வாங்கி போட்டேன். கொடுத்தாங்க பண்ணிட்டு இப்ப அவ கொடுத்த வீடியோ அனைத்துக்கும் ஸ்ட்ரைக் அடிச்சிருக்கிற. காப்பிரைட் ஸ்ட்ரைக். எனக்கு எப்படி தெரிஞ்சது தெரியுமா? சௌமியா வீடியோ அவங்க அப்பா பர்த்டே அதுலதான் எனக்கு தெரிஞ்சது. சரியா? நான் இதை அவர்கிட்ட பேசி அவரையும் பேச வச்சு ஒரு வீடியோ நான் போடுவேன் கண்டிப்பா. ஏன்னா மக்களுக்கு எல்லாம் தெரியணும்ல. அதுக்காகத்தான். உனக்கு உதவி பண்ணாங்க பாரு பாவம் அப்படின்னு அந்த இதுக்காக நான் பண்ணுவேன். அதையும் என்னென்னலாம் திலலங்கிற வேலை பண்ணி வச்சிருக்கேன். நீ நிஜமா நல்லா வருவியா? நீங்க இதே மாதிரி தான் அனுபவிச்சுட்டே இருக்கும் லாஸ்ட் வரைக்கும். இந்த தொட்டுக்கோ தொடச்சு இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வர திங்கிற அவளோட முடிச்சுக்க. உன் வேலை அப்படித்தான் நடக்கும். பிள்ளைகளுக்கும் அப்படியே நீ பண்ண போற. இந்த மாதிரி என்னைக்கு கெடுதல் இன்னைக்கு நீ வந்து நல்லா பண்றீடி. சரியா? வெயிட் பண்ணு.